ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். சீரடியிலிருந்து சாய் சச்சரிதம் அத்தியாயம் 16-17. இன்றைக்கி நம்ம 16வது நாளில் அத்தியாயம் 16-17 2 அத்தியாயங்களையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முந்தைய அத்தியாயத்தில் சோல்கரின் சிறிய அளவிலான சமர்ப்பணம் விரதம் எவ்விதம் நிறைவேற்றப்பட்டு ஏற்கப்பட்டதென விளக்கப்பெற்றது. நேற்றைய அத்தியாயம் கேட்டிருப்பீங்க. சோல்கர் அவரோட அந்த சிறிய காணிக்கை கூட, அந்த கல்கண்டு பிரசாதத்தை கூட பாபா எப்படி ஏற்றுக்கிட்டாரு, அதான் நம்ம கவனிக்கணும். அவர் நார்மலாக ஒரு கல்கண்டு வாங்கிட்டு கொஞ்சம் கொடுத்துருந்தாருன்னா அது வேறு. அந்த கற்கண்டு அவர் கொண்டுட்டு வருவதற்கும் சீரடிக்க வருவதற்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டார், அந்த கஷ்டத்துக்கு நடுவுலையும் அவர் எப்படி வந்தார், வருவதற்காக என்னென்ன விஷயத்தை தியாகம் பண்ணார், எவ்வளோ சிக்கனமாக இருந்தார், இது எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும். பாபா எதை கொடுத்தாலும் ஏற்றுக்குவார். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பாபாவுக்கு கணக்கே கிடையாது, பாபாவுக்கு என்ன வேணால் செய்யலாம். அப்படி கிடையாதுங்க. உங்களோட பக்தியை வைத்து தான் நீங்கள் தீர்மானிக்கப்படுவீங்க. உங்களோட காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதா அப்படிங்கிறது. பாபாவுக்கு என்ன வேணால் செய்யலாம், எதை வேணால் நைவேத்தியம் வைக்கலாம் இப்படின்னு ஒரு தவறான எண்ணங்கள் இருக்குது மனதிற்குள் என்ன தவறாக பரப்பப்பட்டு இருக்கு. அது கிடையாது. உங்களோட பக்தியை வைத்து தான் அது முடிவு செய்யப்படும். அதனால் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் அதுதான். அதனால் சோல்கர் எப்படி இருந்தார், அவர் சாப்பாட்டுக்கே கஷ்டம், பெரிய குடும்பம், சரியான சம்பளம் இல்லை, அவரோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு, வேலை கிடச்சிருச்சு, உடனே சீரடிக்கு வரணும். அதுக்காக அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு, உணவு கட்டுப்பாட்டிலேருந்து என்னென்ன விதத்தில் அவரோட செலவுகள் எல்லாம் சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு செலவு சுருக்கிறாரு. நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நார்மலாக படிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடக்கூடாது. ஒருத்தர் தான் குடிக்கிற டீ காஃபியில் கூட சுகரெல்லாம் கம்மி பண்ணி, சர்க்கரையெல்லாம் கம்மி பண்ணி சிக்கனப்படுத்துகிறாருன்னா அப்போ அவர் எந்த அளவுக்கு சிக்கனமாக இருந்திருப்பார். அதாவது என்னென்ன விஷயம் சிக்கனமாக இருக்காருன்னு அப்படியே விலாவரிச்சு அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று சொன்னோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சர்க்கரையிலேருந்து அவர் சிக்கனப்படுத்துகிறாருன்னா அப்போ அவர் எந்த அளவுக்கு சிக்கனமாக இருந்திருப்பார், மற்ற விஷயங்கள் எல்லாம் கூட எந்த அளவுக்கு சிக்கனமாக இருந்து பணத்தை சேமித்து வைத்து இருந்திருப்பார். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் அந்த மாதிரி இருந்ததுனால சோல்கரோட அந்த காணிக்கை, அந்த எளிமையான காணிக்கை கூட, கல்கண்டு காணிக்கை கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். பாராட்டுதல்களுடன் ஏற்றுக்கொள்வார். பாபா இந்த மாதிரிலாம் நம்ம காணிக்கை கொடுத்தோம் அப்படின்னா அதை பாராட்டி ஏற்றுக்குவார். அதுக்கப்புறம் ஆனால் அதுவே பெருமையுடனும் இருமாப்புடனும் அளிக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ள மறந்து விடுவார். இதுவே நம்ம பெருமையோட ரொம்ப இருமாப்போட நான் இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், அவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன், ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த பூஜை பண்ணுறேன், இவ்வளோ பேருக்கு டொனேஷன் பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன்னு ரொம்ப நம்ம இருமாப்போடு நம்ம அதை வெளியே காமிச்சிக்கிட்டோம். நம்ம வெளியே காமிக்கிறதில்ல, நம்ம மனசுக்குள்ளே நம்ம நினச்சிக்கிட்டா கூட அதை சாய் ஏற்றுக்க மாட்டார். அதை மறந்துடுவார். அடக்கத்துடனும் பணிவான உணர்வுடனும் ஒன்று சமர்ப்பிக்கப்படுமானால் அதை அவர் வரவேற்று பேரார்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொள்வார். உண்மையில் சாய்பாபாவை போன்ற சத்குருவை காட்டிலும் மிகுதியான தாராளம், தயை முதலியான பண்புகள் அமைய பெற்ற பிரிதொருவர் எவரும் இல்லை. சாயை எதோடையும் ஒப்பிட முடியாது. சிந்தாமணி கல்லுக்கு கூட ஒப்பிட முடியாது. நினைத்ததை கொடுக்கும். நினைத்தது அனைத்தையும் தரும் ஒரு அற்புதமான ஒரு கல் தான் சிந்தாமணி கல், அந்த பொன்மணி. அதோட கூட நம்ம ஒப்பிட முடியாது. கற்பக தருவிற்கோ, அதாவது விருப்பங்களை ஈடேற்றும் தெய்வீக மரம், அந்த கற்பிக தருவான அந்த மரத்தோட கூட நம்ம ஒப்பிட முடியாது. காமதேனுவிற்கோ, அதாவது விருப்பங்களை ஈடேற்றும் தெய்வீக பசு மாடு, அந்த பசுவை கூட நம்ம ஒப்பிட முடியாது. எதனால் அப்படின்னா விரும்பியவற்றை மட்டுமே அவைகளால் அளிக்க முடியும். நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை மட்டும்தான் அதுங்களால் தர முடியும். ஆனால் சத்குருவுக்கோ நம்ம விரும்பியதையும் அவர் கொடுப்பாரு, நம்மளோட சத்குரு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையும் ஆராய்ந்து பகுத்தாய்ந்து நமக்கு தேவையானதையும் கொடுப்பாரு. நம்ம சிந்திக்காத விஷயத்தையும் நமக்கு கொடுப்பாரு. நம்மளோட மனதிற்கு நமக்கு என்ன விருப்பமோ அதை மட்டும்தான் நம்ம கேட்போம். அதை மட்டும்தான் மற்றது எல்லாம் கொடுக்கும். சிந்தாமணி கல்லாக இருந்தாலும், கற்பக தருவாக இருந்தாலும், காமதேனு வாங்கிய பசு இருந்தாலும், நம்ம சாயி நம்ம விருப்பத்தையும் நிறைவேற்றுவார். அதே நேரத்தில் நமக்கு எது நல்லதோ அதையும் பகுத்தாராய்ந்து கொடுப்பாரு நம்மளோட சத்குரு. இப்போது சாய்பாபாவிடம் தனக்கு பிரம்ம ஞானம் அளிக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்ட ஒரு பணக்காரரை சமாளித்து எப்படி அனுப்பி வைத்தார் என்னும் கதையை கேட்போம். தனது வாழ்க்கையில் மிகவும் சுபிட்சத்துடனும் விளங்கிய பணக்காரர் ஒருவர் இருந்தார். துரதிருஷ்டவசமாக அவர் பெயர், இருப்பிடம் முதலியான குறிப்புகள் இல்லை. அவர் ஏராளமான செல்வம், வீடுகள், வயல்கள், நிலங்கள் முதலியவற்றை பெருந்திரளாக குவித்திருந்தார். பல வேலையாட்களும் சார்ந்து வாழ்வோரும் வாய்க்கப்பட்டவராக இருந்தார். பாபாவின் புகழ் அவர் செவிகளை எட்டிய போது அவர் தனது நண்பர் ஒருவரிடம்
தனக்கு எவ்விதமான பொருளும் தேவை இருக்கவில்லை என்றும், எனவே அவர் ஷீரடிக்கு சென்று பாபாவிடம் பிரம்ம ஞானத்தை அளிக்கும்படி வேண்டப்பாக போவதாகவும் சொல்கிறாரு. எனக்கு வந்து எந்த பொருளும் தேவை, எனக்கு தேவை பிரம்ம ஞானம் தான். அதுக்காக நான் ஷீரடிக்கு போகிறேன். ஷீரடிக்கு வந்து எல்லாரும் ஒவ்வொன்றும் கேட்பாங்கல்ல, இவர் எனக்கு வந்து வேலை வேணும், வீடு வேணும், காசு வேணும், குழந்தை வேணும், திருமணம் ஆகணும், இந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு வந்து பிரம்ம ஞானம் தான் வேணும், அதுக்காக நான் ஷீரடிக்கு போக போகிறேன்னு அவரோட நண்பர்கிட்ட வந்து சொல்கிறாரு. பாபாவோட புகழை கேள்விப்பட்டதுக்கப்புறம் அவரது நண்பர் பின்வருமாறு உரைத்து அவர் கருத்தை மாற்ற முயன்றார். பிரம்மத்தை அறிவது என்பது அவ்வளவு எளிதல்ல. அந்த பணக்காரர் தன்னோட நண்பர்கிட்ட தன்னோட விருப்பத்தை சொன்னதுக்கப்புறம் அவரோட நண்பர் சொல்கிறாரு, நான் சாயை பார்க்க போகிறேன், எனக்கு வந்து பிரம்ம ஞானத்தை நான் கேட்க போகிறேன், எல்லாருமே என்னென்னமோ கேட்குறாங்க, அவங்க எல்லாருக்கும் சாய் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு, நான் பிரம்ம ஞானத்தை தானே கேட்க போகிறேன், நானா காசாக பணமாக கேட்குறேன், இந்த பிரம்மத்தையே உணர்கின்ற அந்த அறிவு எவ்வளோ பெரிய விஷயம், இதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு கேட்குறாரு. நான் போய் சாய்கிட்ட போய் கேட்க போகிறேன்னு அவரோட நண்பர்கிட்ட சொல்கிறாரு. அந்த நண்பர் சொல்கிறாரு, இது சாதாரணமான விஷயம் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நீ மனைவி, மக்கள், குடும்பம், குழந்தை, குட்டி, செல்வம், பணம், காசுன்னு சொல்லிட்டு நீ வந்து இருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ யாருக்கும் எந்த ஒரு பைசா கூட நீ யாருக்கும் தான தர்மம் கூட பண்ணதில்லை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சாத்தியமே இல்லை, உனக்கு யாரால் பிரம்ம ஞானத்தை வந்து கொடுக்க முடியும்? மகா முனிவர்களுக்கும் மிகப்பெரிய மகரிஷிகளுக்குமே இது வந்து ஒரு சவால் நிறைந்த ஒரு பணி, இதை வந்து அடைவது மிகப்பெரிய ஒரு விஷயம், அதுக்காக அவங்க மிகப்பெரிய தவம் இருப்பாங்க, அவங்களுக்கே இது வந்து நிறைய பேருக்கு கிடைக்காம போயிருக்கு. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி இது கிடைக்கும், உனக்கு யார் இதை கொடுக்க போகிறாங்க, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவரோட நண்பரோட பேச்செல்லாம் உதாசீனப்படுத்திட்டு இவர் வந்து மமதை தான் ஒரு பெரிய பணக்காரர் இல்லை, அந்த மமதையில் என்ன பண்ணுறாரு, தன்னோட நண்பரோட அறிவுரையெல்லாம் பொருட்படுத்தாது ஒரு குதிரை வண்டியை ரெடி பண்ணி ஷீரடிக்கும் போகிறாரு. மசூதிக்கு சென்று சாய்பாபாவை பார்த்தார். அவர் பாதங்களில் வீழ்ந்து கூறினார், பாபா, இங்கு வருவோர் அனைவருக்கும் எவ்வித தாமதமும் இன்றி தாங்கள் பிரம்மத்தை காண்பிக்கிறீர்கள். நான் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் சாயி, உங்களை பார்க்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நீங்கள் எனக்கு வந்து பிரம்மத்தை நீங்கள் காமிச்சிங்க, பிரம்ம ஞானத்தை கொடுத்தீங்கன்னா நான் வந்து கடினமான முயற்சிக்கு நீங்கள் அதை ஏற்றுக்கிட்ட மாதிரியும் எனக்கு அது ஒரு சன்மானமும் நான் அதை வந்து ஏற்றுக்குவேன் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு பாபா சொல்கிறாரு. பாபா அப்போது கூறியதாவது, எனது அருமை நண்பனே, ஏங்கி கவலையுறாதே, நான் உடனேயே உனக்கு பிரம்மத்தை காண்பிக்கிறேன். எனது நடைமுறை தொடர்புகள் அனைத்தும் ரொக்கத்திலேதான், கடனில் அல்ல. எனவே பலர் என்னிடம் வந்து செல்வம், தேக ஆரோக்கியம், ஆற்றல், புகழ், பதவி, நோய் தீர்த்தல் போன்ற இவ்வுலக பொருட்களையே கேட்கின்றனர். இங்கு வந்து பிரம்ம ஞானத்தை கேட்பவர் அரிது. இவ்வுலக பொருட்களை கேட்பவர்களுக்கு பஞ்சமே இல்லை. ஆத்மார்த்த விஷயங்களில் ஆர்வமுடைய மனிதர்களை காண்பது மிகவும் அரிதாகையால் உம்மை போன்ற மனிதர்கள் வந்து என்னை பிரம்ம ஞானம் தர சொல்லி வற்புறுத்தும் போது அந்த தருணத்தை நான் அதிர்ஷ்டம் வாய்ந்ததாக கருதுகிறேன், புனிதம் வாய்ந்ததாக கருதுகிறேன். எனவே உடனே மகிழ்ச்சியுடன் உனக்கு பிரம்மத்தின் சுற்றுச்சூழலையும் அதை அடைவதில் உள்ள சிக்கல்களையும் தெரிவித்து தெளிவிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை புகன்ற பின்னர் பாபா அவருக்கு பிரம்மத்தை புலப்படுத்த ஆரம்பித்தார். அவரை அங்கே அமரும்படி செய்து பிரிதோர் உரையாடலிலோ விவகாரத்திலோ அவர் ஈடுபடும்படி செய்தார். இவ்வாறாக தற்காலிகமாக அவரை தன் வினாவினை மறக்க செய்தார். பாபா என்ன பண்ணார், பேச்சு கொடுத்து வேற ஒரு விஷயத்தை பேசி அவர் வந்ததுக்கான நோக்கம், அந்த கேள்வி அவர் கேட்டார்ல, பிரம்ம ஞானத்தை கேட்டார்ல, அந்த கேள்வியை வந்து மறக்கிற மாதிரி செய்கிறாரு. பிறகு ஒரு பையனை கூப்பிட்டு அவனை நந்து மார்வாடியிடம் சென்று 5 ரூபாய் கைமாறு வாங்கி வரும்படி கூறினார். பையன் சென்று உடனே திரும்பி வந்து இல்லை என்றும் அவர் வீடு பூட்டியிருப்பதாயும் கூறினான். பின்னர் பாபா அவனை மளிகை கடைக்காரர் பாலாவிடம் சென்று அவரிடம் இருந்து குறிப்பிட்ட கைமாற்றை வாங்கி வரும்படி கூறினார். இம்முறையும் பையன் வெற்றி பெறாமல் திரும்பி வந்தான். இந்த பரிசோதனை 2-3 முறை அதே விளைவுடன் நடத்தப்பட்டது. நாம் அனைவரும் அறிந்தவாறு சாய்பாபா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இயங்கிக் கொண்டிருக்கின்ற அவதாரமாகும். பின்னர் இந்த அற்ப தொகையான 5 ரூபாய் அவருக்கு ஏன் தேவைப்படுகிறது? அதனை கைமாற்றாக பெறுவதற்கு அவர் ஏன் அரிதின் முயல வேண்டும் என்று சிலர் வினவக்கூடும். உண்மையில் அவருக்கு இத்தொகை தேவையிருக்கவில்லை. நந்துவும் பாலாவும் அவரவர் இடங்களில் இல்லை என்பதை பாபா நிச்சயமாக முழுமையும் தெரிந்து கொண்டே இருந்தார். அந்த மார்வாடியும் அந்த மளிகை கடைக்காரரும் அங்கே இல்லைங்கிறது தெரிஞ்சு தான் அந்த பையனை அனுப்பி வச்சார். முழுமையும் தெரிந்து கொண்டே இருந்தார். இவ்வழிமுறையை பிரம்மத்தினை எய்த
விளைகின்றவருக்குரிய ஒரு சோதனையாக மேற்கொண்டார் போலும். அப்பெருந்தகை கரன்சி நோட்டுகளின் கற்றை ஒன்றினை தம் பையில் வைத்து இருந்தார். அங்கனம் அவர் உண்மையிலேயே ஆர்வமுள்ளவராக இருந்திருப்பின் 5 ரூபாயை பெறுவதற்காக பாபா தீவிரமாக முயற்சித்து கொண்டிருக்கும் அத்தருணம் அங்கே அமைதியாக அமர்ந்து கொண்டு நிகழ்வனவற்றின் வெறும் மேலோட்ட பார்வையாளராகவே இருந்திருக்க மாட்டார். பிரம்ம ஞானத்தை கேட்டு வந்திருக்காரு. பாபா என்ன பண்ணுறாரு, 5 ரூபா கேட்டு ஒரு பையனை திரும்பவும் ஒவ்வொரு இடமா அனுப்பி வைக்கிறாரு. மார்வாடி கடை, மளிகை கடைன்னு அந்த பையனும் போயிட்டு வரான். 2-3 முறை போயிட்டு வரான். ஆனால் அவங்க யாரும் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு வரான். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். இவர் பெரிய பணக்காரர், கை நிறைய பணம் வச்சுருக்காரு, பாக்கெட்டில் பணம் இருக்குது. 5 ரூபாய் தானே பாபா கேட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. ஒரு 5 ரூபாய் எடுத்து கொடுக்கலாமேன்னு அவருக்கு தோணவும் இல்லை. அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுறாரு, வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்கார். பாபா தமது மொழிகளை காப்பாற்றுவார் என்றும் கடனை திருப்பி கொடுத்து விடுவார் என்றும் தேவையான பணமும் ஓர் அற்ப தொகையே என்றும் அவர் அறிந்தே இருந்தார். எனினும் அவருக்கு ஓர் உறுதியான தீர்மானத்துக்கு வரவோ தொகையை முன்வந்து அளிக்கவோ இயலவில்லை. அத்தகைய மனிதர் உலகிலேயே மிக பெரிய பொருளான பிரம்ம ஞானத்தை பாபாவிடமிருந்து பெற விரும்பினார். பாபாவிடம் அன்பு பூண்ட வேறெந்த மனிதனும் சும்மா பார்த்து கொண்டிருப்பதற்கு பதிலாக உடனடியாக பாபாவுக்கு 5 ரூபாயை அளித்து இருப்பான். இம்மனிதரின் இயல்போ வேறானதாக இருந்தது. அவர் எவ்வித பணமும் கொடுக்கவில்லை, அமைதியாகவும் அமர்ந்திருக்கவில்லை. திரும்பி செல்வதற்கு பதட்டமாக இருந்தமையால் பொறுமை இழக்க தொடங்கினார். பாபாவிடம் மன்றாடி, பாபா தயவு செய்து சீக்கிரம் எனக்கு பிரம்மத்தை காண்பியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அவருக்கு பொறுமையே இல்லை, எனக்கு சீக்கிரமாக கொடுங்கன்னு சொல்லிட்டு என்னமோ காசு கொடுத்து மிட்டாய் வாங்குற மாதிரி. அவர் காசு கொடுக்கறதுக்கும் தயாராக இல்லை. காசுக்கு மேலேயும் அவருக்கு அவ்வளோ பற்று இருக்குது. பாபா 5 ரூபாய்க்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அது 5 ரூபாய் கொடுக்கறதுக்கும் மனசும் இல்லை. பாபா இதை வாங்கினா நமக்கு திருப்பி கொடுத்துருவாருங்கிற அந்த எண்ணமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது பெரிய தொகையே இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் இல்லை. இது எல்லாமே தெரியும் அவருக்கு. தெரிஞ்சிருந்தும் அவர் கொடுக்கவே இல்லை, வேடிக்கை மட்டும் பார்த்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பொறுமையும் கிடையாது. பொறுமை இருக்கணும்ல, அந்த பொறுமையும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு, பதட்டப்படுறாரு. எனக்கு சீக்கிரமாக கொடுங்க, நான் போகணும் அப்படின்னு. பாபாவும், எனதருமை நண்பனே, நீ பிரம்மத்தை கண்ணுறும் பொருட்டாகவே இவ்விடத்தில் அமர்ந்து கொண்டு நான் நுணுக்க விபரமாக ஆய்ந்த வழிமுறைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்ளவில்லையா? சுருக்கமாக அவை இவ்வாறானதாகும். பாபா சொல்கிறாரு, பிரம்மத்தினை கண்டுணர்வதற்கு ஒருவன் 5 பொருட்களை கொடுக்க வேண்டும். அதாவது 5 பொருட்களை சமர்ப்பிக்க வேண்டும். அவையாவன 5 பிரான்கள், முக்கிய சக்திகள், 5 உணர்வுகள், செயலில் 5, பார்வையில் 5, 3வது மனது, 4வது புத்தி, 5வது அகங்காரம். பிரம்ம ஞானம் அல்லது ஆத்மான பூதி எனும் வழியானது கத்தி முனையில் நடப்பதனை நிகழ்த்த கடினமான ஒன்றாகும் என்று ஆரம்பித்து இப்பொருளினை பற்றி பாபா நீண்ட போதனை அளித்தார். அதனுடைய கருத்துரை கீழே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பாபா நீண்ட விளக்கம் கொடுக்குறாரு, அதை தான் கேட்க போகிறோம். பிரம்ம ஞானம் அல்லது ஆத்மானுபூதியை பெறுவதற்கு வேண்டிய முன்னீட்டான வரையறைகள், தகுதிகள். எல்லோரும் தத்தமது வாழ்நாள்களிலேயே பிரம்மத்தை பார்க்கவோ தெளிவாக உணரவோ மாட்டார்கள். அதற்காக சில தகுதிகள் முழுமையுமாக தேவைப்படுகின்றன. 1வது முமுக்ஷை அல்லது விடுதலையடைய தெரிந்த விருப்பம். தான் கட்டுப்பட்டிருப்பதாக நினைத்து தலைகளில் நின்று விடுபட வேண்டும் என்ற அந்த லட்சியத்திற்கே ஊக்கத்துடனும் தீர்மானத்துடனும் உழைப்பவன், மற்றதை பற்றியும் கவலையுறாதவன் ஆத்மீக வாழ்க்கைக்கு தகுதியுடையவன் ஆகிறான். அடுத்ததாக 2வதாக சொல்கிறாரு ஒன்று, விரக்தி. இவ்வுலக மறுவுலக பொருட்களின் மீதுள்ள வெறுப்புணர்ச்சி. இகபரங்களில் தனது செய்கையால் விளையும் பொருட்கள், ஆதாயங்கள், கௌரவங்கள் இவைகளை ஒருவன் வெறுத்தாலே இன்றி ஆத்மீக ராஜ்யத்தின் எல்லைக்குள் நுழைய அவனுக்கு உரிமை இல்லை. 3வதாக பாபா சொல்கிறாரு, அந்தர்முகதா, உன்முக சிந்தனை. கடவுளால் நமது உணர்வுகள் அனைத்தும் புறத்தே செல்லும் போக்குடையவைகளாய் படைக்கப்பட்டு இருக்கின்றன. எனவே மனிதன் எப்போதும் தனக்கு புறத்தே உள்ளனவற்றை நோக்கி அகத்தை பாராதிருக்கிறான். ஆத்மானுபூதியையும் இரவா புகழுடைய பெருவாழ்வையும் விரும்புபவன் தனது கூர்த்த நோக்கை உன்முகமாக திருப்பி உள்ளிருக்கும் ஆத்மாவை பார்க்க வேண்டும். அடுத்தது பாபா 4வது விஷயமும் ஒன்று சொல்கிறாரு,
தீவினைகள் கசடர கழிப்படுதல். ஒருவன் கொடுந்தன்மைகளிலிருந்து மாறினாலே இன்றியும், தவறுகள் செய்வதை நிறுத்தினாலே இன்றியும், தன்னை தான் ஒருங்கிணைத்து அமைதியுற்றவனாக இன்றியும், மனம் சாந்தமற்றவனாக இன்றியும், தத்துவ ஞானத்தின் மூலமாக மட்டும் ஆத்மானுபூதியை எய்துவிட இயலாது. ஐந்தாவதாக பாபா சொல்கிறாரு, ஒழுங்கான நடத்தை. உண்மையுடைய தவமுடைய உள் தரிசனத்துடன் கூடிய பிரம்மச்சாரிய வாழ்க்கையை நடத்தினாலே அன்றி ஒருவன் இறையனுபூதியை எய்த இயலாது. ஆறாவதாக பாபா விளக்கம் கொடுக்கிறாரு, பிரேஸ் விலக்கி, அதாவது புலனுணர்வு மகிழ்ச்சி. ஸ்ரேயஸ் நாடுதல், அதாவது நலம் பயப்பவை. பொருட்கள் 2 படித்தரமானவை, அதாவது நன்மையானவைகளும் மகிழ்ச்சிக்குரியவையுமாகும். முன்னவை ஆன்மீக செயல் தொடர்புடையவை, பின்னவை இகலோக பொருட்களின் செயல் தொடர்புடையவை. தம்மை ஏற்றுக்கொள்ளும்படி இவை 2மே மனிதனை அணுகுகின்றன. ஆலோசித்து அவற்றினுள் ஒன்றை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். விவேகமுள்ளவன் மகிழ்வை விட நன்மையை தேர்ந்தெடுக்கிறான். ஒரு விஷயத்த நம்ம எல்லாம் சரியாக புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் சாய்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்போம். நிறைய பேருக்கு இந்த சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குற பழக்கம், எழுதி போட்டு பாப்பா கிட்ட உத்தரவு வாங்குகிற பழக்கம்லாம் கூட உங்களுக்கு இருக்கலாம். ஒரு விஷயத்த நல்லா மனசில் வச்சுக்கோங்க. சாய் இதில் ஒவ்வொரு விஷயங்களும், அதாவது இந்த ஆத்மானுபூதியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கைக்கு, நம்மளோட குடும்ப வாழ்க்கைக்கு தேவையானதும் இதில் இருக்குது. என்னென்னா, நம்ம இந்த உலகத்தில் 2 விஷயங்கள், 2 விதமான எண்ணங்கள் நம்மளை அணுகிக்கிட்டே இருக்கும், அதான் நெருங்கிக்கிட்டே இருக்கும். 2 விதமான சிந்தனைகள் இருக்கும். ஒன்று நம்ம சந்தோஷத்துக்காக ஒரு சில விஷயங்கள் நமக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். இன்னொன்று இதுதான் நல்லது, இந்த விஷயத்தை நம்ம விட்டுறது தான் நமக்கு நல்லதுன்னு நமக்கு தோணும். ஆனால் நம்மளோட மனசு என்ன தோணும், அந்த எது நல்லதோ அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. சொல்லப்போனால் அதை பற்றி யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம். நமக்கு எது சந்தோஷமோ அதை பற்றி மட்டுமே தான் யோசிப்போம். அதான் இங்கே சொல்லணும், விவேகம் உள்ளவன் மகிழ்வை விட நன்மையை தேர்ந்தெடுக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கணும், பாபா நமக்கு சொல்கிறது இதுதான். விவேகம் உள்ளவன் மகிழ்ச்சியானதை விட நன்மையை தேர்ந்தெடுக்கிறான். நம்ம என்ன பண்ணணும், நன்மை எது அதை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆனால் மனிதன் அவிவேகியோ அல்லது பேராசையாலும் பற்றாலும் மகிழ்ச்சியையே தேர்ந்தெடுக்கிறான். மனதையும் மற்ற உணர்வுகளையும். அடுத்ததாக பாபா 7வது ஒரு விஷயம் சொல்கிறாரு, மனதையும் மற்ற உணர்வுகளையும் அடக்கி ஆளுதல். உடம்பே தேர், ஆத்மாவே எஜமானர், புத்தியே தேரோட்டி. உடம்பே தேர், நல்லா கவனிச்சுக்கோங்க. உடம்பே தேர், ஆத்மாவே எஜமானர், புத்தியே தேரோட்டி. மனதே கடிவாளம், உணர்வுகளே குதிரைகள். உணர்விற்குரிய பொருட்களே அவர்களின் பாதைகள். எவனொருவனுக்கு பற்றுணர்வு மிக திறமில்லையோ, எவனுடைய மனம் கட்டுப்பாட்டுடன் தடுக்கப்பட இயலாததோ, எவனுடைய உணர்வுகள் அடக்கியாளப்பட முடியாதவைகளோ, தேரோட்டியின் குறும்பு சூழ்ச்சியுடைய பொல்லாத குதிரையின் செயலை நிகர்ப்ப அவன் தன் பயண இலக்கை ஆத்மானுபூதியை சென்றடையாமல் பிறப்பு இறப்பு என்னும் சுழலுக்குள் ஆட்படுகிறான். ஆனால் எவன் ஒருவனுக்கு பற்றுணர்வு திறம் உள்ளதோ, எவனது மனம் அடக்கியாளப்படுகிறதோ, எவனது உணர்வுகள் கட்டுப்பாட்டில் இருக்கின்றனவோ, அவன் சாரதியின், அதையாவது குதிரையை ஓட்டுறவங்க, தேரை ஓட்டுறவங்க சாரதியின் நல்ல குதிரையின் செயலை நிகர்ப்ப சேரும் இடத்தை அடைகிறான். அவன் போய் சேர வேண்டிய இடத்த சரியாக போய் சேர்ந்துருவான். அதாவது ஆத்மானுபூதி என்ற நிலையை எய்துகிறான். இங்கே அவன் மீண்டும் பிறப்பது இல்லை. தனது சாரதியை, அதாவது வழிகாட்டியை போன்ற பற்றுணர்வு திறமுள்ளவனும், தன் மனதை கடிவாளத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியவனும், பிரயாணத்தின் இலக்கான எவற்றினும் மேம்பட்ட எங்கும் நிறை விஷ்ணுவின் கடவுளின் வாசஸ்தலத்தை எய்துகிறான். மன தூய்மை. அடுத்ததாக பாபா சொல்கிறாரு, மன தூய்மையை பற்றி சொல்கிறாரு. ஒருவன் தனது பணித்துறை கடமைகளை மன நிறைவுடனும் பற்றின்றியும் செய்தாலொழிய மனம் தூய்மையாக்கப்படாது. மனம் தூயதாக்கப்படாவிட்டால் அவன் ஆத்மானுபூதியை பெற இயலாது. தூய்மையான மனம் ஒன்றினாலேயே விவேகம், நித்திய அநித்திய வஸ்துகளை பகுத்துணரும் ஆற்றல், வைராக்கியமும் முளைத்து மேலெழும்பி ஆத்மானுபூதிக்கு இட்டு செல்கின்றன. அடுத்ததாக சாய் சொல்கிறாரு, குருவின் இறையாமை பற்றி சொல்கிறாரு. ஆத்ம ஞானமானது எவர் ஒருவரும் தன்னுடைய சுய முயற்சியால் அடைவோம் என்று ஒரு காலம் நினைக்கக்கூட முடியாத அளவுக்கு
சூட்சமமாகவும் அறிவு நிலை கடந்ததாகவும் இருக்கிறது. ஆகவே தாமே ஆத்மானுபூதி எய்த பெற்ற மற்றொருவர், அதாவது குருவின் உதவி முழுமையுமாக தீராது வேண்டப்படுகிறது. ஏற்கனவே ஆத்மானுபூதியை அடைந்த ஒரு குருவினால் மட்டும்தான் இன்னொருவர் ஆத்மானுபூதி நிலையை எய்த முடியும். தனிப்பட்ட முயற்சியால் யாராலும் எய்த முடியாது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கடவுளை சென்றடையணும் அப்படின்னா குரு முக்கியம். குரு இருந்தால் மட்டும்தான் கடவுள்கிட்ட போக முடியும். நமக்கு இருக்கிற 2 கண்களில் ஒரு கண் கடவுள் அப்படின்னா இன்னொரு கண் குரு. இதை என்றைக்கும் மறந்துடாதீங்க. எந்த அளவுக்கு கடவுள் முக்கியமோ அதே அளவுக்கு குருவும் முக்கியம். கடவுளோட அருள் இல்லாமல் குருவால் உதவி செய்யவும் முடியாது. அதே நேரத்தில் கடவுள்கிட்ட நம்ம ஏதாவது கேட்கணும், கடவுள்கிட்ட உதவி பெறணும் அப்படின்னா அது குருவோட உதவி இல்லாமல் நம்ம கடவுள்கிட்ட கேட்கவும் முடியாது. எவன் ஒருவனும் குருவோட துணை இல்லாமல் கடவுளை அடைவது சாத்தியமே இல்லை. சரி வாங்க, அதுக்கப்புறம் சாய் தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். பெரும் உழைப்பாலும் பாடுகளாலும் பிறர் அளிக்க இயலாதவைகளை அத்தகைய குருவின் உதவியால் எளிதில் ஈட்டலாம். ஏனெனில் அவர் தாமே அப்பாதையில் நடந்திருப்பதால் தன் சீடர்களை ஆன்மீக முன்னேற்றத்தின் ஏணியில் படிப்படியாக எளிதில் அழைத்து செல்ல முடியும். இறுதியாக கடவுளின் அனுக்கிரகம் மிக மிக முக்கியமான பொருளாகும். கடவுள் எவர் மீது மகிழ்ச்சியுறுவாராயின் அவருக்கு விவேகம் வைராக்கியத்தை அளித்து இவ்வாழ்வென்னும் பெருங்கடலை தாண்டி பத்திரமாக அவரை அழைத்து செல்கிறார். ஆத்மாவானது வேதங்களை கற்பதனாலோ புத்தியாலோ மிகுதியான புலமையினாலோ பெறப்படுவது அன்று. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெருங்கடலை தாண்டி பத்திரமாக அவர் அழைத்து செல்வார். நல்லா கேட்டுக்கோங்க. இதை ஆத்மாவானது வேதங்களை கற்பதாலோ அல்லது நம்மளோட புத்தியாலோ மிகுதியான புலமையாலோ பெறப்படுவது அன்று. ஆத்மா எவனை தேர்ந்தெடுக்கின்றதோ அவனாலேயே அது பெறப்படுகின்றது. அவனுக்கே அது தனது பண்பை வெளிப்படுத்துகின்றது என்று கடோபனிஷதம் பகிர்கின்றது. இப்படி ஒரு நீண்ட விளக்கத்தை அந்த பெருந்தகை அந்த பணக்காரரை பார்த்து பாபா அந்த நீண்ட விளக்கத்தை சொன்னதுக்கப்புறம் பாபா சொல்கிறாரு, கேளுங்க. நல்லது ஐயா, உனது பையில் 5 ரூபாயை போன்று 50 மடங்குள்ள உருவில் ரூபாய் 250 நீ வச்சிருக்க. உன்னோட பையில் 5 ரூபாய் மாதிரி 250 நீ வச்சிருக்க. பிரம்மம், அதாவது பண தெய்வம் இருக்கிறது. அவற்றை தயவு செய்து வெளியே எடு என்றார். அப்பெருந்தகையும் நோட்டுகளின் கற்றையை தமது பையினின்று வெளியே எடுத்தார். அவற்றை அவர் எண்ணிய போது அவரது பெரு வியப்புக்குரிய வகையில் ஒவ்வொன்றும் 10 ரூபாயான 25 நோட்டுகள் இருப்பதை கண்டார். அதாவது 10 ரூபாயா 25 நோட்டு வச்சிருக்காரு. பாபா எவ்வளோ சொல்கிறார்? 250 ரூபாய் நீ வச்சிருக்கேன்னு சொல்கிறார். அதே மாதிரி அவர் எடுத்து எண்ணி பார்க்குறாரு. 250 ரூபா அவரோட பையில் இருக்குது. பாபாவின் எங்கும் நிறை பேரறிவை கண்ணுற்று அவர் மனதுருகி பாபாவின் ஆசீர்வாதங்களுக்காக ஏங்கி அவர் பாதத்தடியில் வீழ்ந்தார். அப்போது பாபா அவர்கிட்ட சொல்கிறாரு, உனது கட்டு பிரம்மத்தை சுருட்டி கொள்க. அதாவது அந்த கட்டு பிரம்மம்னா அந்த பணத்தை கட்ட சொல்கிறார். நீ அதை சுருட்டி வச்சுக்கோ. அதாவது கரன்சி நோட்டுகளை. உன் பேராசையை முழுமையாக விட்டொழித்தாலே அன்றி மெய்யான பிரம்மத்தை நீ அடைய முடியாது. செல்வம், மக்கள், சுபிக்ஷம் என்னும் கவனங்களால் முழுமையுமாய் கவரப்பட்டிருக்கும் மனதை உடைய மனிதன் அவைகளுக்கான அவனது பற்றுதல்களை எல்லாம் விட்டொழித்தாலே அன்றி எங்கனம் பிரம்மத்தை அறிவதை எதிர்பார்க்க முடியும். பற்றெனும் மாயத்தோற்றம் அல்லது இருமாப்பு, பொறாமை என்னும் முதலைகள் நிறைந்த துன்ப பெருநீர்ச்சுழி ஆகும். ஆசைகளை நீத்தவனுக்கே சுழியை கடத்தல் இயலுவது ஆகும். பேராசையும் பிரம்மமும் எதிர் துருவங்கள். அவைகள் நிரந்தரமாக ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை. எங்கே பேராசை நிலவுகிறதோ அங்கே பிரம்மத்தை பற்றிய எண்ணத்திற்கோ தியானத்திற்கோ இடமில்லை. பின்னர் எங்கனம் ஒரு பேராசைக்காரன் சாந்தத்தையும் பரகதியும் பெற்றிட முடியும்? பேராசைக்காரனுக்கோ அமைதி இல்லை, திருப்தி இல்லை, நிலையுறுதி பாடும் இல்லை. எவ்வளவு பேராசை மனத்தகத்திருப்பினும் கூட சாதனைகள், அதாவது ஆன்மீக முயற்சிகள் அனைத்தும் பயனற்று போகும். தனது கர்மங்களின் விளைவால் அடையவிருக்கும் பலத்தின் அல்லது பயனின் ஆசையினின்று விடுபடாமலும் அவைகளின் மேல் விருப்புறாமலும் உள்ள நன்றாக கற்றறிந்தவனுடைய ஞானமும் கூட பயனில்லை. அது அவனுக்கு ஆத்மானுபூதியை பெறுவதில் உதவ இயலாது. அகங்காரம் முழுமையும் நிரம்ப பெற்று புலனுணர்வு
பொருட்களையே சதா சிந்தித்து கொண்டு இருப்பவனுக்கு குருவின் போதனைகள் கூட பயனற்றவை. மன தூய்மையே அறவே தேவைப்படுகிறது. அஃதின்றி நமது ஆன்மீக சாதனைகள் யாவும் பயனற்ற வெளித்தோற்றமும் பகட்டு ஆரவாரமுமே இன்றி பிரிதில்லை. எனவே ஒருவனால் ஜீரணிக்க முடிந்த கிரகிக்க இயன்றவற்றை மட்டுமே எடுத்துக்கொள்வது நலமாகும். எனது கருவூலம் நிறைந்து இருக்கிறது. எவனுக்கும் அவன் விரும்புவதை நான் அளிக்க முடியும். ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி அவனுக்கு இருக்கிறதா என்பதை நான் கவனிக்க வேண்டும். நல்லா கேட்டுக்கோங்க, சாய் சொல்றாரு, எனது கருவூலம் நிறைந்து இருக்கிறது. எவனுக்கும் அவன் விரும்புவதை நான் அளிக்க முடியும். ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி அவனுக்கு இருக்கிறதா என்பதை நான் கவனிக்க வேண்டும். என்னை கவனத்துடன் கேட்பீர்களானால் நீங்கள் உண்மையிலேயே நன்மை அடைவீர்கள். இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையை தவிர வேறு எதையும் பேசவில்லை என்று உரைத்தார். ஒரு வீட்டிற்கு விருந்தினர் ஒருவர் அழைக்கப்பட்டிருக்கும் போது வீட்டை சேர்ந்தவர்களும் அங்கிருக்க நேரிடும். மற்ற நண்பர்களும் உறவினர்களும் விருந்தாளியுடன் உபசரிக்கப்பட்டு மகிழ்வெய்துவார்கள். அவ்வாறே மசூதியில் அப்போது இருந்த அனைவருக்கும் பாபாவினால் பணக்கார பெருந்தகைக்கு பரிமாறப்பட்ட ஆன்மீக விருந்தில் பங்கு கொண்டனர். இப்போ இவருக்கு இந்த போதனைகள்லாம் கொடுத்தார்ல, பாபா ஒரு நீண்ட மிகப்பெரிய விளக்கம் கொடுத்தார்ல, இது அவருக்கு மட்டும் பயனுள்ளதாக இல்லை, அப்போ அவர் கூட அங்கே மசூதியில் இருந்த எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருந்துச்சான். இப்போ நம்ம வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க சொந்தக்காரங்க வராங்க, இல்லை நண்பர்கள் வராங்க அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், தடப்படலாம் அவங்களுக்கு விருந்துலாம் பரிமாறுவோம். அப்போ நமக்கும் அந்த விருந்து சாப்பாட்டில் பங்கு கிடைக்கும். இல்லைனா தினமும் சாப்பிட்ற அதே சாம்பார், அதே தயிர் சாதம் இதே சாப்பிட்டுட்ருப்போம். ஆனால் யாராவது வீட்டில் வெளியேருந்து வராங்கன்னா என்ன வடை பாயசத்தோடு நம்ம என்ன விருந்து வைப்போம். அப்போ அந்த விருந்தில் அந்த வீட்டில் இருக்கவங்களும் கலந்துக்குவாங்கள்ல. அதே மாதிரி தான் இப்போ நம்மளும் நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. சின்ன பிள்ளையில் எப்படி நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டால் நம்ம சந்தோஷப்படணும். நம்ம வீட்டில் தடப்படலாம் விருந்து சமைப்போம், வெளியெல்லாம் சுற்றி பார்ப்போம், சினிமாவுக்கு போவோம், பார்க்குக்கு போவோம், பூங்காவுக்கு போவோம், இந்த மாதிரி கேளிக்கை நிகழ்ச்சிகளெல்லாம் கலந்துக்குவோம், சந்தோஷமாக இருப்போம்ல. அதே மாதிரி தான் அந்த பணக்காரருக்கு பாபா போதனை சொல்லும்போது மசூதியில் அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருந்துச்சு. அந்த அற்புதமான நீண்ட உரையை எல்லாரும் கேட்டு சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாய் சச்சரிதத்தில் இதை குறிப்பிட்டதுனால நம்ம பாபாவோட அற்புதமான பொன்மொழிகள், அவரோட உபதேசங்களை கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை தான் சொல்கிறாங்க. பணக்கார பெருந்தகைக்கு பரிமாறப்பட்ட ஆன்மீக விருந்தில் பங்கு கொண்டனர். பணக்கார பெருந்தகை உள்ளிட்ட அனைவரும் பாபாவின் ஆசீர்வாதங்களை பெற்ற பின்னர் மிகவும் திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் அவ்விடத்தை விட்டு சென்றனர். பாபாவின் சிறப்பான குணாதிசயங்கள். தங்களது வீட்டை துறந்து காடுகளில், குகைகளில், துறவி மடங்களில் தனிமையில் இருந்து கொண்டு தங்களுக்கே விடுதலை அல்லது பரகதி தேட முயற்சிக்கும் பல முனிவர்கள் உள்ளனர். மற்றவர்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவது இல்லை. எப்போதும் அந்தராத்மாவிலேயே தம்மை மறந்து மூழ்கி இருப்பார்கள். சாய்பாபா அவ்வகையை சார்ந்தவர் அல்ல. அவருக்கு வீடில்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, சேய்மை அண்மை உறவினர்கள் யாரும் இல்லை. எனினும் அவர் இவ்வுலகத்தில் சமூகத்தில் வாழ்ந்தார். 4-5 வீடுகளிலிருந்து தமது உணவை அவர் இறந்து உண்டு எப்போதும் வேப்ப மரத்தடியிலேயே வாழ்ந்தார். மற்ற ஞானிகளுக்கும் மற்ற துறவிகளுக்கும் மற்ற மகான்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது நம்ம சாய்க்கும். அதாவது இந்த துறவரத்தில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. ஒரே இடத்துல தங்க மாட்டாங்க. ஒரு 3 நாளுக்கு மேலே ஒரே இடத்துல தங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ஒரே ஆள்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டாங்க. சாயெல்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில வீடுகளுக்கு அடிக்கடி போய்கிட்டு சாப்பாடு வாங்கிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி அவங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அந்த துறவரத்துக்கு அவங்களோட அந்த தவத்தில் அவங்க வெற்றி அடையணும்னா நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. ஒரே இடத்துல தங்கக்கூடாது, ஒரே ஆள்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடாது, ஒரே மரத்தடியில் கூட நம்ம படுத்து தூங்கக்கூடாது. ஏன்னா 3 நாளுக்கு மேலே ஒரே இடத்துல தங்கிட்டா அந்த இடம் நமக்கு சொந்தங்கிற அந்த பற்றுதல் வந்துடுமா. அந்த மாதிரி கட்டுக்கோப்பாக இருப்பாங்க. ஒரே ஆள்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், படித்தது தான், ஆனால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த பொருள் எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். பட்டினத்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட்டினத்தார் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பட்டினத்தார் பார்த்திங்கன்னா துறவரம் மேற்கொண்டு அவர் துறவர வாழ்க்கைக்கு போனதுக்கப்புறம் ஒரு
போகிற இடத்துலலாம் பிக்ஷை வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஒரே இடத்துல தங்கக்கூடாது, தங்க மாட்டார். ஒரு நாள் ஒரு இடத்துல தங்குவார், அடுத்த நாள் இன்னொரு இடத்துல தங்குவார். அதிகபட்சம் ஒரு நாள் 2 நாள் 3 நாள், அதுக்கு மேலே ஒரு இடத்துல தங்கக்கூடாது. ஒரு மரத்தடி கீழே கூட தங்கக்கூடாது. ஏன்னா தங்கினா அந்த இடம் நமக்கு வந்து சொந்தம் அப்படிங்கிற அந்த பற்றுதல் வந்துடும். அதனால் அவர் கடந்து கடந்து போய்கிட்டே இருப்பார். அவர் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி ஏதாவது இருக்கும்ல, அதாவது பிக்ஷை எடுத்து தான் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டது போக 2 வாய் 3 வாய் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாய்க்கு வந்து வைப்பாராம். அந்த நாய் என்ன பண்ணுது, இவர் போகும்போது எல்லாம் கூடவே வர ஆரம்பிக்குது. ஏன்னா இவர் எப்படி தான் சாப்பிட்டுட்டு நமக்கு சாப்பாடு கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் அந்த நாயும் வர ஆரம்பிக்குது. இவரும் வந்து தொடர்ந்து இதே வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது கடவுள், அதாவது சிவன் கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாங்க. இது கேட்கும்போது சிவன் சொல்கிறார், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ பட்டினத்தாரை குறிப்பிட்டு சிவபெருமான் சொல்கிறாரு, நீ இந்த இடத்துக்கு போ, அங்கே பட்டினத்தார்னு ஒரு குடும்பஸ்தன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா கேட்டுக்கோங்க, பட்டினத்தார்னு ஒரு குடும்பஸ்தன் இருப்பான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நாய்க்கும் அவருக்குமான உறவு, அந்த ஒரு நாய்க்கிட்ட கூட வந்து பற்றுதல் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். இப்போ நம்ம அந்த பற்றுதலில் தான் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கோம். எனக்கு இவங்க மரியாதை தர மாட்டாங்க, அவங்க என்ன பாசமாக இருந்தாங்க, இப்போ என்கிட்ட பேச மாட்டாங்க. நான் பெற்ற குழந்தையே இப்போ என்கிட்ட சரியாக பேச மாட்டாங்க. என் தங்கச்சி பையன், நம்ம பெற்ற பையன் பேசலைன்னா கூட பரவாயில்ல, என் தங்கச்சி பையன் என் கூட பேச மாட்டேங்கிறான். என்னோட அக்காவோட தூரத்து சொந்தம் ஒருத்தங்க, அவங்க வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ பேச மாட்டாங்க. அவங்க என்னை திட்டாங்க, இவங்க என்னை திட்டாங்கன்னு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க பற்றதுலேயே நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்குது. இதில் வெளியே சொந்தக்காரங்க, அவங்க நண்பர்கள்னு சொல்லி நம்ம எல்லாருமேலேயும் பற்றுறதில்ல. எல்லாரும் என்கிட்ட சிரித்து பேசணும். யாராவது ஒருத்தங்க சரியாக புரிஞ்சிக்கலைன்னா கூட நம்ம மனசு வந்து சங்கடப்பட ஆரம்பிக்குது. அதாவது இந்த முனிவர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனால் நம்ம சாய் வந்து இதுக்கு வந்து முற்றிலுமாக வேறுபட்டவர். எனினும் அவர் இவ்வுலகத்தில் சமூகத்தில் வாழ்ந்தார். இந்த உலகத்தில் சமூகத்தோடு சேர்ந்து வாழ்ந்தார். 4-5 வீடுகளில் தமது உணவை அவர் இறந்து உண்டு எப்போதும் வேப்ப மரத்தடியிலேயே இருந்தார். ஒரே இடத்துல வேப்ப மரத்தடியிலேயே இருக்கார். உலக விவகாரங்களை நடத்தி கொண்டு மக்களுக்கு உலகில் எங்கனம் நடக்க பழக வேண்டும் என்று போதித்தார். அவர் எதுக்காக தங்கினார் அப்படின்னா, மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை போதனை செய்வதற்காக ஒரே இடத்துல தங்க வேண்டிய கட்டாயம், இந்த கலியுகத்தின் கட்டாயம் அது. இந்த கலியுகத்தில் இப்படி ஒரு அவதாரம் வேணுங்கிறதுக்காக தான் கடவுள் இப்படி ஒரு அவதாரம் வந்து எடுத்தாங்க. தத்தாத்திரேயரோட அவதாரமாக சாய் வந்து இந்த கலியுகத்தில் தோன்றி அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு குருவாக இருந்து அனைவரையும் ஆன்மீக பாதைக்கு அழைத்து செல்லும் ஒரு அவதாரம் தான் நம்மளோட சாய். அதனால தான் அவர் ஒரே இடத்துல தங்கினார், மக்களோட மக்களாக சேர்ந்து வாழ்ந்தார், எல்லாருக்காகவும் இறக்கப்பட்டார். கடவுள் காட்சியை பெற்ற பின் மக்களின் சுபிட்சத்துக்காக பாடுபடும் முனிவர்களையோ சாதுக்களையோ காண்பது அரிது. ஒரு கடவுள் காட்சியை ஒருத்தங்க வந்து கண்டுட்டாங்க அப்படின்னா, கடவுளை உணர்ந்துட்டாங்க, கடவுளோட அருள் கிடைச்சிச்சுன்னா அவங்கள அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. அவங்க வந்து அமைதியான நிலைக்கு வந்து போயிடுவாங்க. அவங்கள பார்ப்பதே வந்து அரிது. ஆனால் சாய்பாபா இவர்களை எல்லாம் தலையாயவர். எனவே ஹேமந்த் பந்த் பின்வருமாறு கூறுகிறார். ஹேமந்த் பந்த் சாயை பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இத்தகைய அசாதாரணமான அறிவு எல்லையை கடந்து விலை மதிப்பற்ற தூய்மையான மாணிக்கக்கல் சாய்பாபா அவதரித்த நாடு ஆசீர்வதிக்கப்பட்டது, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, தூயவர்களாகிய அவரின் பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.